ஹாய் எவ்ரிவன், என் பேர் அரவிந்த். இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ண இந்த ரெண்டல் வெப்சைட்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பைக் ரெண்டல் இல்லை கார் ரெண்டல் வெப்சைட்ஸ் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன ஹையர் பண்ணலாம். என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் என் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோடய வெப்சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வெப்சைட்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன வந்து ஹையர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் வந்து நமக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, இந்த டேட்டு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோன்னா அந்த என்ன பைக்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இது வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹோம் பேஜில் மற்றதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் செக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம எவ்வளோ நம்ம வெப்சைட்டில் வந்து பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ, இப்போ அதை நிறைய பேர் படிக்க அந்த பிளாக்ஸ்லாம் படிக்க நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ வந்து கிடைக்கும். எஸ்இஓனா என்ன? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அது கிடச்சதுன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிளாக்ஸ் நிறைய ஆட் பண்ணுறோம் நம்ம வெப்சைட்டில். இப்போ அதனால் வந்து இப்போ கூகுளில் வந்து நம்ம வெப்சைட் வந்து டாப்பில் ரேங்க் ஆயிருக்குன்னா, இப்போ புதுசாக ஒரு யூசர் வந்து இப்போ புதுசாக யாருன்னா இப்போ டூருக்கு போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு. இப்போ கூகுளில் போயிட்டு இப்போ ரெண்டல் பைக்ஸ் இன் பாண்டிச்சேரின்னு போடும்போது நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 ரிசல்ட்ஸ்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து வந்துடும் கூகுளில். அதுக்கு நம்ம நிறைய பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ணோம். குவாலிட்டியான பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ணோம். அதாவது பீப்புள்ஸ் வந்து படிக்கிற மாதிரி ஆட் பண்ணோம். இப்போ இந்த செக்ஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன் பிளாக்ஸ்க்கு. ஏன்னா அவங்க வந்து வியூவர்ஸ் வந்து ஈஸியாக வந்து டேக்ஸை கிளிக் பண்ணி இப்போ 100cc to 200cc பற்றின பிளாக் மட்டும் படிக்கணும்னா இதை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் பைக்கான பிளாக் மட்டும் படிக்கணும்னா இதை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அது மாதிரி ஈஸியாக படிச்சுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் செக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ யாருன்னா நம்ம வந்து வர வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம இதை ஒரு கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கிளிக் ஹியர் கொடுத்தா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் பேஜுக்கு வந்து போயிடும். ஓகே, இந்த கான்டாக்ட் பேஜுக்கு நெக்ஸ்ட் வரேன் நான். ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலரி செக்ஷன் இருக்குது. இப்போ கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டலுக்கு யூஸ் பண்ணுற பைக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் டெமோவை தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் ரெண்டல் பைக்ஸோட இமேஜ் தான் ஆட் பண்ணோம். அப்போ தான் வியூவர்ஸ் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்புவாங்க இந்த கண்டிஷனில் தான் பைக் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாகுல் பட்டன் கிளிக் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் வந்து ஈஸியாக போய்க்கலாம். அப்படியே இந்த ஃபுல் கேலரியை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வெளியே வந்துடுறேன். ஓகே, இந்த கேலரி செக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் செக்ஷன். நம்ம ஹோம் பேஜ்லேயே கான்டாக்ட் செக்ஷன் வைக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ மற்ற டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ண அதிக பேர் விரும்புறதில்ல. நான் ஹோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு ஈஸியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுறவங்க நம்பரை வச்சு. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கான்டாக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம அட்மின் டேஷ்போர்டில் ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் யார் வந்து அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர். இந்த ஃபூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும். இதில் வந்து நம்ம வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸு, அப்புறம் ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி இந்த ஹோம், பைக் அண்ட் பிளாக் பேஜு, நெக்ஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இந்த கான்டாக்ட் சர்ச் அண்ட் ரெண்டல் ஆர்டர்ஸ் இந்த பேஜு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இந்த ஐகான்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அவங்க வியூவர்ஸ் நம்மளை கான்டாக்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்ச் ஆப்ஷனுக்கு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த மகாபலிபுரம் மெரினா பீச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெரினா பீச்சில் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் பைக்கை. இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 16th ஆகஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 18th கொடுத்துக்கிறேன். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 19th. ஆட்டோமேட்டிக்காக 1 டே கழிச்சு கொடுத்துருச்சு. நீங்களே வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 1 டே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனி கேட்டகரி கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பைக்ஸும் வந்து அவைலபிலிட்டி வந்து வரும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸும் தேவையில்லை. எனக்கு இப்போ வந்து வித்தின் 100 to 200cc இருக்க பைக்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு நன் ஆஃப் த பைக்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதனால் என்ன அர்த்தம், அந்த டைமில் நம்மளுக்கு எந்த பைக்ஸும் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டகரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ மெரினா பீச்சில் எனக்கு அவைலபிலிட்டி இல்லை மகாபலிபுரம் டெம்பிள் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 18 to 19 எடுத்துக்கிறேன். இப்போ எனி கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, எனி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ என்ன பைக்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 450 மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது.
இந்த அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சும்மா டம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எனக்கு பைக் வந்து நான் ஆர்டர் பண்ண தேவையில்ல. நான் டைரக்ட்டா பைக்ஸ்ல போயிட்டு என்னென்ன பைக்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணி நான் ஆர்டர் பண்ணணும்னா, இந்த பைக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த செக்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இந்த பைக்ஸ்லாம் இவ்வளோ பைக்ஸ் இருக்கு. நீங்க எந்த பைக்ஸ் வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சுசுகி ஜிக்ஸர் 150 இல்ல பல்சர் 150 வந்து நான் வந்து இப்ப ஆட் பண்ண போறேன். இப்ப வியூ டீட்டெயில்ஸ் குடுக்குறேன். குடுத்துட்டு எனக்கு வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றின கண்டிஷன் வந்து உங்களுக்கு தெரியணும்னா அந்த ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மெசேஜ் மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா அட்மினுக்கு வந்து போய் சேரும். அவங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ அவங்க கிளியர் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜிபியிலேருந்து எனக்கு பிஜிபி வரைக்கும் ட்ராப்பு. இப்போ எனக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20லேருந்து 21 ஒரு நாள் வேணும். புக் நவ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டல் காஸ்ட்டு நான் ரீஃபண்டபிள் இப்போ 3 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த 3 வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லை நான் எப்பவுமே வந்து பைக்கு ஒரே சார்ஜ் தான், ரீஃபண்டெல்லாம் நான் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வாங்குறது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. புக் நவ் தரேன். புக் நவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேயே பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து எங்கேருந்து பிக்கப் எங்கே ட்ராப்னு சொல்லிட்டு காமிக்குது. நெக்ஸ்ட் எதனா கூப்பன் கோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமரோட நேம் வந்து அருண் சொல்லிட்டு தரேன். அருண் ராஜ், அருண் குமார்னு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஐ நீட் திஸ் பைக்குன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம ஆர்டர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு தேர்ட் பர்சனாக வந்து இப்போ ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த திஸ் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ண சொல்லுது. இது கொடுக்குறோம். இது கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யுவர் ஆர்டர் ஹஸ் பின் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டவுன்லோட் பிடிஎஃப், இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை. இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும், நம்ம புக் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு. இப்போ பேமெண்ட்ஸ் வந்து எப்படி இன்டிகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு அது சொன்னோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். ஓகே. இப்போ அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் நேரில் போயிட்டு அந்த பிடிஎஃப் காமிச்சிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த கேன்சலேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட மெயில் ஐடி போட்டு மெசேஜை கொடுத்துட்டு சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அட்மின் வந்து பார்த்துட்டு ஓகே இந்த பைக்கை இவர் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. அதை வேலிடேட் பண்ணி கேன்சல் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நம்ம புக் பண்ணோம்ல ஆர்டரு, இப்போ நம்ம அட்மின் சைடில் போயிட்டு அதை எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஆர்டரை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் டேஷ்போர்டுக்கு போய்க்கிறேன். ஓகே. டேஷ்போர்டுக்கு போயிட்டு இப்போ வந்து இந்த வீக் ரெண்ட் கார் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் லிஸ்ட்டு அதை நீங்கள் கொடுத்தாலே என்ன ஆர்டர்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அருண்குமார்னு சொல்லிட்டு நேமில் நம்ம பண்ணோம்ல, அது இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ இந்த ஆர்டரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணால் அவரோட நேம் என்ன, அவரோட இமெயில் ஐடி என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அவர் அட்ரஸ் என்ன, அப்புறம் அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. அவர் எங்கேருந்து எங்கே போகிறாரு, எந்த பைக்கு புக் பண்ணியிருக்காரு, அந்த புக் பண்ண பைக்கோட லைசன்ஸ் பிளேட் என்ன, எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. அமௌண்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த கேலண்டரை வந்து வியூ பண்ணி பாருங்கள். கேலண்டர் வியூ பண்ணால் அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கெலாம் புக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல்சர் தானே புக் பண்ணோம், பல்சர் 150. பல்சர் 150 செலக்ட் பண்ணோன்னா நம்ம புக் பண்ண அந்த டேட் பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. ஓகே. இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா யார் புக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் வியூ செலக்ட் பண்ணால் அதை ஓவர் வியூவாக என்ன பைக்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு புக் ஆகிருக்கு, லாஸ்ட் எப்போ புக் ஆச்சு, இது எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டு போயிட்டிங்கன்னா எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டேக்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணலாம். ப்ரைஸுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எப்படி ஆட் பண்ணுறது, இந்த ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிங்கன்னா 18% உங்களுக்கு கரெக்டான பர்சன்டேஜ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் ஆகிடும். இப்போ டைப் ஆஃப் ப்ரைஸஸ் அதை செலக்ட் பண்ணோன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டல் காஸ்ட் நான் ரீஃபண்டபிள் அந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு இது வேணான்னா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே டெலீட் ப்ரைஸஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு ட்ராப் அண்ட் பிக்கப் லொக்கேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு உங்களுக்கு பிரான்ச் மட்டும்தான் இருக்குன்னா, நீங்கள் ஒரு லொக்கேஷன் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். அங்கேயே பிக்கப் பண்ணி அங்கேயே ட்ராப் பண்ணணும். சில ரெண்டல் ஏஜென்சி வந்து நிறைய பிரான்ச் வச்சுருப்பாங்க. அதுக்காக நிறைய லொக்கேஷன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஒரே பிரான்ச் தான் இருக்குன்னா, நீங்கள் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா? இது வந்து ப்ரோ ஃபீச்சர் இது தேவையில்லாம. நெக்ஸ்ட்டு காரில் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரிஸ் போயிட்டீங்கன்னா, நான் வந்து 5 கேட்டகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கூட்டி, அப்புறம் 100cc to 200cc பைக்ஸு, அப்புறம் அபவ் 200cc பைக்ஸு, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக்ஸு, ராயல் என்ஃபீல்டு பைக்ஸு, இது மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரிஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கார் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இப்போ நீங்கள் ஹெல்மெட்டு, ஜிபிஎஸ் எல்லாம் பைக்கில் தரீங்களா, இல்லை தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார் லிஸ்ட் தான் ரொம்ப மெயின். இந்த கார் லிஸ்ட்டில் தான் வந்து நம்ம பைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண போகிறோம். இது மெயினாக காருக்கான தீம்னால காருன்னு இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. நம்ம பைக்ஸ் தான் வந்து பைக் ரெண்டல் தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம். நீங்கள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஜாஜ் பல்சர் செலக்ட் பண்ணால், இப்போ நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அவைலபிள்னா டாகிள் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் எவ்வளோ யூனிட் இருக்குது, 2 பைக் இருக்குன்னு கூட ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் 2 பைக்கோட நம்பர் பிளேட் லைசன்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மைலேஜும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபீச்சர்ஸு. ஃபியூல் அதாவது வேறு ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன தரீங்களோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டகரின்னு ஆட் பண்ணியிருக்கோம், 100cc to 200cc பைக்குன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2-3 கேட்டகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் அண்ட் பிக்கப் லொக்கேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்டு இந்த பைக்கை பற்றின ஒரு லாங் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர் டே ப்ரைஸ் வந்து இந்த பைக் வந்து ஷோ பண்ணணுமா, ஆமான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு எனேபிள் ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண பார்த்தீங்களா ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன், யூசர் அட்மின் கேலேருந்து வாங்குறது, அதை டாகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார் லிஸ்ட்டில் வந்துருக்கு. இப்போ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைஸிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேட்டகரி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் 600, 700, 1000ன்னு அது மாதிரி நீங்கள் இங்கே போட்டு வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அவர்லி ஃபீஸு இப்போ எக்ஸ்ட்ரா எதனா ஹவர் ஆகுது, இப்போ கொஞ்சம் லேட்டாக எடுத்துன்னு வந்து தராங்க, 24 ஹவர்ஸு மேலே ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா 1 ஹவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். பேமெண்ட்ஸ் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு பேமெண்ட்ஸ் சொல்லி காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போதைக்கு நம்ம மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சரும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்து இப்போ பைக்ஸு, ஹோம்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சர்ச் போயிட்டிங்கன்னா, சர்ச்சில் வந்து நார்மலாக இங்கே ஹோம் பேஜில் இருக்க சர்ச் மாதிரி தான் இங்கே சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் பேஜ் போனீங்கன்னா, நம்ம பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிரிட்டு மாதிரி ஷோ ஆகும். இப்போ நீங்கள் சிங்கிள் பிளாக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா, அந்த சிங்கிள் பிளாக் வந்து போயிடும். இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா டம்மியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக வந்து பண்ணலாம், ஸ்டைலிங் பண்ணலாம், இமேஜஸ் நல்லா ஆட் பண்ணலாம், கேச்சிங்காக பண்ணலாம். அப்போ தான் வியூ கவுண்ட் வந்து அதிகமாகும். அதாவது குவாலிட்டியாகவும் இருக்கணும் பிளாக், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த கான்டாக்ட் போயிட்டு, இந்த கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மேப்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். மேப்ஸ் ஆட் பண்ணால் வியூவர்ஸ் வந்து எங்கே இருக்காங்க, இப்போ பைக் ரெண்ட் எங்கே இருக்காங்க, அவங்க டைரெக்டாக வரத்துக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், இமெயிலு, அப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து ஷோ ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் பார்த்தாச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அட்மினாக வந்து லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு யூஸராக லாகின் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த வெப்சைட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வெப்சைட் மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ரெண்டல் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ஆர் எனி அதர் வெப்சைட் யூஸிங் வேர்ட்ப்ரெஸ் இல்லை ஃபார் ஸ்மால் அண்ட் மிட் ரேஞ்ச் பிஸ்னஸ்க்கு க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.